மவுத்துக்கு ஒரு நாள் மூமின் பயப்பட மாட்டான். யூதர்கள் தான் மவுத்து வேண்டாலே அவனுக்கு வாழத்தான் பிடிக்கும், மவுத்தாக விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம பிறந்ததே மவுத்தாகிறதுக்கு தான், மவுத்தாகிறது தான் வாழ்கிறதுக்கு. மவுத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், மவுத்துக்கு தயாராக இருக்கிறோம். எப்போ வேணும்னாலும் நம்ம மவுத்தாகத்தான் போகிறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நேரம் வந்தால் பிந்தாது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்குரிய நேரம் வந்துட்டால் நம்ம பொட்டுன்னு போயிட்டே இருக்கணுங்கிறது தெரியும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஆனால் மவுத்தாகும் போது முஸ்லீமாக இருந்துருங்க. அந்த நேரத்தில் நம்ம தவறு செஞ்சிட்டோம்ட்டா, பாவம் செஞ்சிட்டோம்ட்டா, தௌபா செய்யல இல்லாட்டி, இஸ்லாத்தில் இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோம். இப்போ மவுத்துக்கு பயம்ண்டா மரண பயம். மரணம் ஆச்சோன்னா ஐயோ மௌத்தா போய்த்துருவோமே, மௌத்தா, அதெல்லாம் கிடையாது. மௌத்தா தான் போய்த்துரும். அதை யார் தடுக்க முடியும், அதை யார் நிறுத்த முடியும்? பிரச்சனை என்னென்றால் மவுத்துக்கு பயம் அப்படின்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மரணத்துக்கு பின்னால் நம்ம மாட்டிக்க கூடாது. அதனால் மவுத்துக்கு நம்ம தயாராக இருந்துட்டோம்ட்டா அது பிரச்சனை இல்லை. தயாராக இல்லாட்டி தான் இப்போ பயப்படணும். நம்ம தயாராக இல்லை, நம்ம வணக்க வழிபாடுகள் சரியாக செய்யலை, நம்ம பாவச் செயலில் ஈடுபட்டுட்டோம், நம்ம இணை வச்சலில் இருந்துட்டோம், கொடுக்கல் வாங்கல மோசடியாக இருந்துட்டோம். அப்போ இந்த பயம் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மவுத்துக்கு பயம் என்றால் என்ன? நம்ம மவுத்தாகிறதுக்கு தயாராக இருக்கணும். பரீட்சை எழுதிட்டு பரீட்சைக்கு பயப்படுறவன் யார்? பரீட்சைக்கு பயப்படுறவன் யார்? படிக்காதவன் தான். நாம் ஆன்சர் பண்ண மாட்டோம், நம்ம தப்பு பண்ணிடுவோம், நம்ம எப்படி மார்க்ஸ் கம்மியாக குறைவாக எடுத்துருவோம்ங்கிறது தான் பரீட்சைக்கு பயப்படுவான். கரெக்டாக எல்லாத்தையும் படித்தவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பதில் சொல்லக்கூடியவன் பரீட்சைக்கு பயப்படுவானா? சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ மவுத்துக்கு பயம்னா நம்ம மவுத்துக்கு தயாராக இல்லாட்டி தான் அந்த பயம் வரும். அப்போ அதுக்கு பயந்து தயாராக இருக்கணும். நம்ம அந்த எழுதி வச்சுக்கணும், கடனை எழுதி வச்சுக்கணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். யுக்ஃபருலி ஷஹீது குல்லுதன் இல்ல தைன். கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது. அப்படி என்ன செய்யப்படுது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட செய்திகள். அப்போ பயம் பெறணும். ஐயோ நம்ம கடன் கொடுக்கலையே, மௌத்தானா என்ன பண்ணுறது? இந்த மவுத்து பயம் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். மவுத்தானா என்ன செய்கிறது? ஒரு தொழுகை மிஸ் ஆகுது, மவுத்தானா என்ன செய்கிறது? இப்போ நேரம் போயிட்டே இருக்குது, இன்னும் அசர் தொழலை, மகரிபை நெருங்குது, என்ன பண்ணுறது? தொழலையே, ஐயோ உயிர் போனால் என்ன செய்கிறது? வேறு வழியே இல்லை, பஸ்ஸு போய் இறங்க நேரமாகும், சீட்டில் இருந்துட்டு தொழுதுடுவோம். இதைத்தான் ஒரு மரண பயம். இப்போ சூரத்து நிசாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை. நேரத்துக்கு தொழுகிறதா முஸ்லீம். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது யாரோ? நேரம் கிடைக்கும் போது தொழுகிறவங்க இல்லை, நம்ம நேரத்துக்கு தொழுகிறவங்க தான் நம்ம. அப்போ அந்த நேரம் நெருங்க பயமாக இருக்கணும். ஐயோ நான் டைம் முடிய போகுதேங்கிற. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயம் எவன்கிட்ட இருக்கிறதோ அவன் தான் ஈமானின் சுவையை அடைவான். ஈமான் டெஸ்ட் அப்போ தான் வரும். ஒன்று, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அல்லாஹ்வோட தூதர்னா அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. பாப்பா உம்மா சொத்து சுகம் பொண்டாட்டி பிள்ளைங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மரணம் இருக்குதா? அதுக்கு பிறகுதான் மற்ற உயிரை விட மேலாக தான் இருக்கும். ரெண்டாவது, அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எதையாவது நேசிக்கிறாருன்னா அல்லாவுக்காக நேசிக்கணும். நம்ம மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து சுகம், ஓடுற வாகனம், பாவிக்கிற போன், இருக்கிற வீடு, எதுவாக இருந்தாலும் அல்லாவுக்காகத்தான் அதை நேசிப்போம். அப்போ அல்லாவுக்காக நாம் நேசிக்கிறது, அல்லாவுக்கு மாறு செஞ்சால் தூக்கி எறிஞ்சிறதுக்கு தயார். பழையிட்டோமே, பேசிட்டோமே, அன்பானவராச்சே, ஆனால் அவர் தொழுவுற இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு இருக்க மாட்டேன். தொழுவுற இல்லையா, அவர்கிட்ட முடிஞ்சு போச்சு. நான் உன்னை நேசிச்சதே அல்லாவுக்காக, நீ அல்லாவுக்கு மாறு செய்கிற, வேணாம் போ. 3வது பண்பு என்ன? மீண்டும் குஃபுர் வாரது. நம்ம ஈமானுக்கு வந்துட்டோம், மீண்டும் குஃபுர் வாரது நெருப்பில் போட்டு எரிப்பதை விட வெறுப்பாக அவருக்கு இருக்க வேண்டும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் ஆரம்பத்திலேயே அந்த ஹதீஸ் வந்துடும், 20 ஹதீஸுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஒரு தொழுகை விடுவது குஃப்ரு. ஒரு தொழுகை மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொடுத்துற மாதிரி பதட்டமாக இருக்கணும். கணக்கு இல்லாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு தொழுகை மிஸ் ஆகுறது கணக்கு இல்லாமல் இருந்தால் முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவ்வளவு யுஸல்லல் அப்து யௌமல் கியாமஹ் அனி ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகை பற்றி தான் ஒரு ஆள்கிட்ட முதல் விசாரிக்க. என்ன பதில் சொல்லுவேன் நான்? தொழலாட்டி என்ன ஆகும்? தொழலாட்டி நரகத்திலேயே. சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா ஸலக்கக்கும் ஃபீ ஸக்கர். இந்த சக்கர் என்கிற நரகத்துக்குள்ளே எதுக்கு வந்தீங்க என்று அவர்களிடம் கேட்கப்படும். அதை சொல்லுவாங்க, லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படியே. இது முத்தஸிர் 42 43வது. அதே சூரா அல் முத்தஸிர் 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சக்கர் என்கிற நரகத்தை பற்றி சொல்ல, லவ்வாஹத்துல் லில் பஷர், தோலை கலட்டி எடுக்கிற நெருப்பு. அது அந்த உஷ்ணம் என்ன செய்யணும்னா முதல் தோல் அப்படியே சுருக்கி எடுத்துடும். அவ்வளவு கொடூரமான நரகம், அதில் தொழாதான் இருக்கிறான். அப்போ தொழுகை நினைச்சு பயம் பெறணும்.
நம்ம தொழாமல் இருந்துட்டோமே. அதான் அந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அதான் மரண பயம்ங்கிறது. மரண பயம் என்றா மவுத்துக்கு தயாராக இருக்கணுமேங்கிற பயம் தான். மவுத்தை பிறந்து பயப்பட தேவையில்லை. மவுத்து வந்துடு, அதை தடுக்க முடியுமா? அதை தடுக்கவே முடியாது. யார் யார் எப்பப்போ எப்படி எல்லாம் இருப்பாங்கிறத அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருஃபியத்தில் அக்லாம் வ ஜுஃபத்தி ஸுஹுப், பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடுகள் மூடப்பட்டாச்சு, எழுதுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்ல, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, என்னென்ன நடக்குங்கிறத எழுதிட்டேங்கிறான். முடிஞ்சு போச்சு. யார் எப்போ மௌத்தாங்கிற எழுதிட்டேங்கிறான் அல்லாஹ். அதுக்கு இல்லை பயம், அதுக்கு நம்ம தயாராக இல்லைங்கிறது தான் பயம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. சூரத்துல் அன்பியா 1வது வசனம் சொல்லுது, ஆனால் விசாரணை நாள் நெருங்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாள் ஒன்று நெருங்கும் போது பயப்படணும். பர்த்டே கொண்டாடுறாங்க இல்லையா, அதுக்கு அந்நிய கலாச்சாரம். பர்த்டே கொண்டாடுறது அந்நிய கலாச்சாரம், அடுத்தவங்க கலாச்சாரம் அது. சூரத்துல் மாயிதா 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவ்லியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். பஅதுஹும் அவ்லியா பஅத், உங்களை எதுக்கிறதுல அவன் ஒருத்தன் சேர்த்துக்குவான், அவனுக்குள்ள முரண்பாடு இருக்கும். உங்களை எதுக்கிறதுல சேர்ந்துக்குவான். அவரை யார் பின்பற்றுறார்களோ, அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் இவர்களை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது 5வது அத்தியாயத்தின் 51வது வசனம். அடுத்தவனை பின்பற்றுறது, அந்த பின்பற்றுதலில் வந்ததான் பர்த்டே. பர்த்டே வந்தால் சந்தோஷம் பெருமா. சாதாரணமாக சிந்திச்சு பாருங்க, ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சா, ஒரு வருஷம் நெருங்கிட்டோம் மவுத்துக்கு. ஒரு நாள் விடிஞ்சு போனால் இன்னொரு நாள் நெருங்கிட்டோம். எப்போ மவுத்தாவோம்னு தெரியாது, ஆனால் மவுத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியுது. இப்போ நமக்கு 50 வயசுன்னா 50 வருஷம் நெருங்கிட்டோம், அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ நாள் இருக்கேன்னு தெரியாது. 15 வயசுன்னா 15 வருஷம் நெருங்கிட்டோம், இன்னும் எத்தனை நாள் இருக்கேன்னு முடியலை. விடிஞ்சிட்டுட்டா ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் எவ்வளோ நாள்னு தெரியலை. அந்த விஷயத்தில் நமக்கு பயம் இருக்கணும். நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், இந்த மனிதனுக்கு விசாரணை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவனோ வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், மறந்து மூழ்கி போயிருக்கிறான். உலகப்பற்றில் அந்த மறுமையை நினைக்காம வேற ஒன்றில் அவன் என்ன செய்யறான், மூழ்கி போயிருக்கிறான்.